தாவேகா வர்சஸ் விஜய் வரக்கூடாது, நம்மளுடைய பொது எதிரி விஜய் வரக்கூடாது. எடப்பாடி அவர்களுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாராம். முதலமைச்சர் தான் திமுக இந்த கூட்டணிய தமிழக வெற்றி கழகத்தில் அமைதியா இருக்க மாட்டாங்க. வணக்கம். அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னு ஒரு தகவல் பெரிய அளவுக்கு இப்போ 2 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக அதுக்கான முடிவு எடுத்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க முதலமைச்சரா இருங்க, நாங்க வெளியிலிருந்து ஆதரித்துறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணிட்டதா சொல்றாங்க. சபரீசன் தரப்பில் அண்டு உதயநிதி தரப்பில் அண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகன் மிதுன் தரப்பில் என்று பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சிச்சு. விஜய் வரக்கூடாது, நம்மளுடைய பொது எதிரி விஜய் வரக்கூடாது, அதற்காக நாங்கள் சப்போர்ட் பண்றோம், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வரட்டும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணிட்டு தான் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அண்ட் அமைச்சரவையிலும் திமுக இடம்பெறுவதாக கூறப்படுகிறது. இப்படியான ஒரு செய்தி வருது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா சாத்தியம். ஏன்னா 73 இடங்கள் இருக்கு திமுக கூட்டணியில், 57 இடங்கள் இருக்கு அதிமுக கூட்டணியில். மெஜாரிட்டிக்கான இடங்கள் திமுக அதிமுக கூட்டணியில் அப்படியே இருக்கு. அப்போ இது சாத்தியமானு கேட்டா சாத்தியம். எடப்பாடி அவர்களுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாராம். முதலமைச்சர் தானே, முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்களே, ஓகே, யார் வேண்டான்னு சொல்லுவா? ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடேக்கு கொடுத்த பேட்டியில நாங்க விஜய் அவர்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், 6 மாசம் பார்ப்போம், அவர் ஆட்சி அமைக்கட்டும், அவர் ஆட்சி எப்படி செய்யறான்னு பார்க்கலாம், பெண்களுக்கு வழங்கக்கூடிய மாதம் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் அதையாச்சும் கொடுப்பாரான்னு நம்புறோம், அதையாச்சும் கொடுக்கட்டும், நாங்க எதுவும் இந்த விஜய் அவர்களுடைய ஆட்சியை நாங்க டிஸ்டர்ப் பண்ணலன்னு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா திமுக எடப்பாடி அவர்களை முதலமைச்சராவதற்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்படி இருவேறு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அப்புறம் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தனால திமுக ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. டிஆர்பி ராஜா, ஆராசா இவங்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஓடிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி டிவிகேக்கு போனதுதான் ஒருவேளை திமுகவுக்கு கோபத்தை ஏற்படுத்திருச்சா அப்படின்னா அதுவும் இருக்கு. ஆமா, அந்த கோபத்திலையும் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் தன் சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னு டிஎம்கே ஃபீல் பண்றாங்க. அப்போ இதை முறியடிக்கணும்னா என்ன பண்ணோம்? எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஏன் பாஜக சதிக்கு நாம ஏன் ஆளாகணும்? நம்ம பதிலடி கொடுப்போம். எல்லாம் ஒரே கட்சி தானே, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்தது தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா ஆரம்பிச்ச திமுகவிலிருந்து வெளியே வந்தவர் தானே எம்ஜிஆர் அவர்கள். ஒரு தாய் கழகம் தானே, திராவிட கொள்கை, இரண்டும் திராவிட கட்சிகள் தானே, அதனால 2 பேரும் சேர்றதுல அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே மக்கள்கிட்ட தான் பிரச்சனை. விஜய் தொண்டர்கள் அவங்க மத்தியில் ஒரு கொந்தளிப்பு, இது அநீதி கொந்தளிக்கிறாங்க, இது சரியில்லை அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய கருத்து இந்த எல்லைக்கு போவது சரியாக வராது, இது எடுபடாது. அதாவது 108 சீட்டு விஜய் பெற்றுட்டார். அவர் எப்படி பெற்றாரோ, குழந்தைகள் பெற்றோரை கையிலே பிடிச்சி கொண்டு ஓட்டு போட வச்சாங்களோ, அல்லது உண்மையிலேயே விஜய்க்கு பேர் அலை இருந்திருக்கிறதா, ஏதோ ஒன்று ஆனால் நடந்துருச்சு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறார். அவரை 108 தொகுதிகளில் மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்க. 234 கிட்டத்தட்ட பாதி தொகுதிகளில் அங்கீகரிச்சிட்டாங்க. அப்போ அவருக்கு ஆட்சி அமைக்க தார்மீக அடிப்படையில் உதவுவதான் சரி. அதிமுக திமுக இந்த கூட்டணியை யாரும் ரசிக்க மாட்டாங்க. அப்போ நாளடைவில் தாவேகா வர்சஸ் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி ஆகிடும். ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றான மாதிரி அதை எதிர்த்து நிற்கிற ஒரே கட்சி தாவேகா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நம்பிக்கை போயிடும், கட்சியின் மீதான நம்பிக்கை போயிடும். அதிமுக தொண்டர்களுக்கு அந்த கட்சியின் மீது நம்பிக்கை போயிடும், திமுக தொண்டர்களுக்கு அந்த கட்சியின் மீது நம்பிக்கை போயிடும். விரும்ப மாட்டாங்க. தார்மீக அடிப்படையில் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாதான் நல்லது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி ஆல்ரெடி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மற்ற 3 கட்சிகளும் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற இந்த ஒரு முஸ்லீம் கட்சி திமுக தலைவர் சொன்னால் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு இருக்காங்க. அப்போ விஜயை கொஞ்சம் ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 சைட்லையும் நம்ம இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம். திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துல இருந்து விலகி அதிமுக ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை விஜய்க்கு வழங்கலாம், அதுதான் பெஸ்ட் சாய்ஸ்.
அப்படி இல்லையா, அதிமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளை அதிமுக ஃப்ரீயா விட்டுறணும். நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கங்கன்னு. அதே போல திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு விட்டுறணும். இதுதான் சரியா இருக்கும். இல்லைன்னா திமுக அதிமுக கூட்டணி வந்தா ஒரு பெரிய கொந்தளிப்பு வரும், பிரச்சனைகள் வரும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாநிலத்துல ஒரு மாதிரி மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு வரும். தமிழக வெற்றிக் கழகத்தினர் அமைதியா இருக்க மாட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான். அதிமுகலையும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி, திமுக கூட்டணியும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான். அதனால அவங்க சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பத யாராலையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்ப தமிழ் அரசியலை பொறுத்தளவுக்கு பெரும்பான்மை யார்கிட்ட இருக்கோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். யாரும் எதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் எதார்த்தத்துக்கு அது ஒத்து வருமா? அப்படியான ஒரு நிலைமை வந்தால் மீண்டும் தேர்தல் நடக்கும் பொழுது அல்லது 2031 இன்னும் அசுர சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்துவிடும். பாடம் கத்துக்கிட்டு பெரிய அசுர சக்தியா திரும்பி வருவாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு திமுக, அதிமுக இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்பதை யோசிக்க வேண்டும். விஜய் அவர்களை எந்த தொந்தரவும் பண்ணாம அவர் ஆட்சி அமைப்பதற்கு இவர்கள் விட்டுக் கொடுப்பதுதான் சாலச் சிறந்தது. அதிமுக, திமுக 2 கட்சிகளுமே தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது நல்லது. அதன் பிறகு ஒருத்தர் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, இப்போ 108 இடங்கள்ல பிடிச்சிருக்கிறாரு, மக்களோட அபிமானத்தை பெற்றிருக்கிறாரு, மக்களுடைய தீர்ப்புக்கு தலை வணங்கி அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு எந்த தொந்தரவும் பண்ணாம வெளியில இருந்து டிஸ்டர்ப் பண்ணாம திமுக, அதிமுக தங்களோட நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கணும். என்ன செய்றாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம்.